அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 28 2025 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் திருக்குறள் என்னென்னு பார்த்துட்டு இம்பார்ட்டன் நியூஸ்குள்ளே போயிடலாம். குடித்தளி கோல் ஒச்சும் மாநில மன்னன் அடித்தடி நிற்கும் உலகு. குடிகளை அன்போடு அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை பொருந்தி உலகம் நிலை பெறும் அப்படின்னு செங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமல். நாட்டிலேயே முதல் மாநிலம்னு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக ஆளும் உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லுவாங்க, திங்கட்கிழமை அமலுக்கு வந்தது. அதன் மூலம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய நாட்டின் முதல் மாநிலமானது உத்தரகாண்டுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 44 அது கீழே தான் பொது சிவில் சட்டம் வரும், யூனிஃபார்ம் சிவில் கோடு. அண்டு திருமணத்தை பதிவு செய்த முதல்வர், அப்புறம் யாரையும் குடிக்கவில்லை அப்படின்ற மாதிரி விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. திருமணம் லிவ்வின் உறவு பதிவு கட்டாயம் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சாலையோர கொடிக்கம்பங்களை 12 வாரங்களுக்குள் அகற்ற உத்தரவுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது சாலையோரங்களில் உள்ள அரசியல் கட்சிகள், ஜாதிகள், மத அமைப்புகளின் அனைத்து கொடிக்கம்பங்களையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திங்கட்கிழமை உத்தரவிட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு மாதிரி சோசியல் அவேர்னஸான ஒரு நியூஸ் தான். சரி, நல்ல ஒரு தீர்ப்பாக இருக்குது, எப்படி வாசிப்போம் அப்படின்றனால தான் இன்றைக்கி நியூஸில் சேர்த்துக்கிட்டேன். நம்ம எக்ஸாம் நோட் பண்ணுற அளவுக்கு இது எதுவும் இல்லை, பட் ஒரு சோசியல் அவேர்னஸான நியூஸு. யாராவது நீங்கள் ஒரு சோசியல் ஒர்க்கராக இருந்தீங்கன்னா இதை பார்த்து இந்த மாதிரி ஆர்டரே இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டிக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த நியூஸை சேர்த்து வாசித்தேன். அடுத்தது அரசு பள்ளிகளில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகள் இலக்கு எட்டியது கல்வித்துறை தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்பட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த இலக்குகளை திங்கட்கிழமை எட்டப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. புத்தகங்கள், கரும்பலகைகள் வாயிலாக நடைபெற்ற கற்றல் கற்பித்தல் நிகழ்வின் ஒரு உச்சமாக உரைகள், படங்கள், ஆடியோ மற்றும் வீடியோ போன்ற பல்வேறு வடிவங்களில் தகவலை பெற்று மாணவர்கள் பாடப்பொருட்களை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அரசு பள்ளிகளில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகளை அமைக்கும் பணி தமிழக அரசு சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கியது. அது இப்போ நிறைவு பெற்றிருக்கு. அண்டு முதல்வர் பெருமிதம்னு மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஐசிசி ரேங்கிங்கில், அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ரேங்கிங்கில் சிறந்த டெஸ்ட் வீரராக ஜாஸ்பிரித் பும்ராவும், ஒரு நாள் கிரிக்கெட்டில் மந்தானா முதலிடம்னு தெரிவிச்சிருக்காங்க. 2024 ஆண்டுக்கான ஐசிசியின் சிறந்த டெஸ்ட் வீரராக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜாஸ்பிரித் பும்ரா தேர்வாகி இருக்கிறார். ஒரு நாள் கிரிக்கெட்டில் சிறந்த வீராங்கனையாக இந்திய பேட்டர் ஸ்மிருதி மந்தானா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். T20 கிரிக்கெட்டில் சிறந்த வீரராக இந்திய பவுலர் ஹர்ஷதீப் சிங் முதலிடம் பிடித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வேர்ஷனாக 1 minute கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.